சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் 91வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சொல்வேந்தர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய கூட்டத்திற்கு செல்லலாம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் உங்கள் ஒளியினை அமர்த்திக் கொள்ளவும் அல்லது எழுந்து நிற்கவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இப்பொழுது மெய்நிகர் மேடையை தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. 91வது கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும், இன்னும் வரப்போகும் அனைவரையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். 3 ஆண்டுகளை கடந்த 4வது ஆண்டில் பீடு நடை போட்டுக்கொண்டு 5வது ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கும் நமது கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக என்று அழைத்து, மேலும் இந்த மன்றம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மேடையை பாக்யலட்சுமி உங்களிடம் அளிக்கிறேன். மிக்க நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. இப்பொழுது எப்பொழுதும் போல இன்றைய கூட்டம் 3 பகுதிகளாக பிரிக்கப்படும். அதில் முதலாவது பகுதி தயாரிக்கப்பட்ட பேச்சு, பின்பு உடனடி பேச்சு, பின்பு தயாரிக்கப்பட்ட பேச்சிற்கான மதிப்பீடு என்று 3 பகுதிகளாக இந்த கூட்டம் நடக்கும் எப்பொழுதும் போல. இப்பொழுது யார் யார் எந்தெந்த பொறுப்பை இன்றைய கூட்டத்திற்கு ஏற்றுள்ளார்கள் என்பதை பற்றி காண்போம். முதலில் இன்று இலக்கண ஆசானாகவும் உபரிச்சொல் கணக்கீட்டாளராகவும் பொறுப்பேற்றிருக்கும் சொல்வேந்தர் ஜெயபிரகாஷ் அவர்களை இன்றைய வார்த்தை சொல்லி உங்களுடைய பணியினை விளக்குமாறு மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. இதை நான் யோசிக்கவே இல்லை. உடனடியாக இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டதே 1 நிமிடத்திற்கு முன்னால் தான். அதில் வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று கூறிவிட்டீர்கள். அனிதா, உங்களுடைய உதவியை எதிர்பார்க்கிறேன். பவானி, யார் வேண்டாலும் அதுவும் கூறலாம். யாராவது சொல்றீங்களா இந்த வார்த்தை? சரி, நானே சொல்லுகிறேன். பெருமிதம். வந்திருக்கும் அனைவரையும் பெருமிதத்துடன் வரவேற்கிறேன். இன்றைய வார்த்தை பெருமிதம். மிக்க நன்றி. உங்களுடைய பணி? இன்று என்னுடைய பணி இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சொல் கணக்கீட்டாளர். இந்த மன்றத்தில் முதல் முறையாக அந்த பணியை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். சவாலான பணியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இலக்கண பிழைகள் ஏதும் இருப்பின் ஆங்கில சொற்கள் பயன்படுத்தினால் அதை சுட்டி காட்டுவதாக இருக்கட்டும், இலக்கண பிழைகள் எதுவாக இருந்தால் சுட்டி காட்டுவதாக இருக்கட்டும். அதே மாதிரி உபரிச்சொல்கள் எதையா பயன்படுத்தினால் வந்து என்ற உபரிச்சொற்களை பயன்படுத்தினால் அதை சுட்டிக்காட்டி அவருடைய பேச்சை மேம்படுத்த உதவுவது என்னுடைய பணி, இன்றைய பணி. நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. மிக்க நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. இன்று நேர கணக்கீட்டாளராக அனிதா அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். வாருங்கள் அனிதா அவர்களே, உங்களுடைய பணியினை விளக்கி கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். திட்டமிட்ட பேச்சிற்கு 5 முதல் 7 நிமிடங்கள் வழங்கப்படும். இன்று அவையோரை நிர்வகிப்பதற்கும் 5 முதல் 7 நிமிடங்களா இல்லது 15 முதல் 20 நிமிடங்களா?
இதுவும் 5 முதல் 7 என்றுதான் நினைக்கிறேன். சிறப்பு. 5 நிமிடங்களில் பச்சை அட்டையும், 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இந்த குறிப்பிட்ட காலவரையறைக்குள் சொல்வேந்தர் அவர் அனைவரும் பேச வேண்டும். அடுத்ததாக இந்த திட்டமிட்ட பேச்சை மதிப்பீடு செய்யும் மதிப்பீட்டாளர்களுக்கும் கால நேரம் உண்டு. அது 2 முதல் 3 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 2½ நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் கொடுக்கப்படும். காட்டப்படும். அந்த காலவரையறைக்குள் ஒவ்வொருவரும் பேச வேண்டும். அடுத்ததாக உடனடி பேச்சு உண்டு. அந்த உடனடி பேச்சிற்கு பேசும் பேச்சாளர்களுக்கும் காலவரையறை உண்டு. இதில் குறைந்தது 1 நிமிடம் உடனடி பேச்சில் பேச வேண்டும். அந்த உடனடி பேச்சு பேசும்போது 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 1½ நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இதுதான் திட்டமிட்ட உடனடி பேச்சு மற்றும் மதிப்பீட்டாளர்களுக்கான காலவரையறை. நன்றி. மிக்க நன்றி அனிதா அவர்களே. இன்று உடனடி பேச்சு நெறியாளராகவும் நீங்கள் பொறுப்பேற்றுள்ளதால் அந்த பணியினையும் விளக்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். திட்டமிட்ட பேச்சு என்பது திட்டமிட்டு கொண்டு நாம் சொல்வேந்தர் அனைவருமே திட்டமிட்டு தயார் செய்து கொண்டு வந்து பேசுவார்கள். இங்க உடனடி பேச்சிற்கான சிறப்பம்சம் என்னவென்றால், உங்களுக்கு என்ன தலைப்பு என்று முதலில் தெரியாது. தலைப்பு சில நேரங்களில் எனக்கே தெரியாது. அந்த நேரத்தில் நீங்கள் பேசுவதை வைத்து அடுத்த நபர்களுக்கு கொடுக்கப்படுமா இருக்கும். அந்த நொடி கொடுக்கப்பட்ட தலைப்பை வைத்து 1 முதல் 2 நிமிடங்கள் பேசுவதுதான் நாம் உடனடி பேச்சின் சிறப்பம்சமாக இருக்கும். அதனால் சொல்வேந்தர் அனைவரும் பெருமிதத்தோடு இதில் கலந்து கொண்டீர்கள் என்றால் உடனடி பேச்சு சிறக்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. திருக்குறள் யாராவது பவானி அல்லது கிருஷ்ணவேணி இருவரில் யாராவது ஒருவரால் திருக்குறள் ஏதாவது ஒன்று கூற முடியுமா என்று? கண்டிப்பா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரத சொல்றேன் நானு. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. நன்றி. அதற்கான விளக்கமும் நீங்கள் சொல்லலாம். யாராக இருந்தாலும் நாங்கிறது ஒரு அந்த எதை கட்டுப்படுத்தலைன்னாலும் நாவை கட்டுப்படுத்துறது வந்து ஒரு நல்ல விஷயம். யாராக இருந்தாலுமே அந்த நாவை கட்டுப்படுத்துங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதுக்கு கட்டுப்படுத்தலைன்னா அதுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதும், அந்த சொல்லி இழுக்குப்பட்டு அவமானப்படுவார்கள், அதோட விளைவை விளைவை அடைவார்கள் அப்படிங்கறத சொல்றதுக்காக தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இந்த குறள் சொல்றாரு. அது வந்து இந்த ரொம்ப எல்லாருக்கும் ஒரு ஒத்து போற மாதிரி ஒரு திருக்குறள் அது. இந்த வகை மக்களுக்கு தான் பொருந்தும், இந்த வகை மக்களுக்கு தான் பொருந்தும்னு இல்லாம யாரா இருந்தாலுமே நாவை காக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது இந்த குறள்ல இருந்து தெரியுது எல்லாருக்கும். நன்றி. மிக்க நன்றி. இப்பொழுது சொல்வேந்தர் அவைக்கு மிகவும் தேவையான குரல் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன பேசணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்ப தெரியறது இல்ல. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பேச கத்துக்கிறோம் சீக்கிரமா 3 வயசுக்குள்ள. ஆனா எவ்வளவு வளர்ந்தாலும் என்ன பேசணும் அப்படிங்கறத வந்து கத்துக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வார்த்தைய வந்து சரியா உபயோகித்தோம் அப்படின்னா பெருமிதம் சேரும், இல்லை என்றால் அவமானமே இது வந்து தேடி வரும் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்துல இந்த குறளை இன்னைக்கு நீங்க எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது அடுத்த கட்டம் தயாரிக்கப்பட்ட பேச்சுக்கு செல்லலாம். ஜெயபிரகாஷ், மோகன் அவர்கள் வரல, அதனால நான் முதலில் பேசிவிடவா? பாலா, நீங்க அஜித் இருக்கிறார்ல, நீங்க பேசிருங்க. மோகன் வந்துருவார்னு நினைக்கிறேன். பட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க உங்க பேச்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி. இன்று 2 பேச்சாளர்கள், ஒரு பேச்சாளராக நானே இருக்கிறேன். அதனால் முதலில் என்னுடைய பேச்சை நான் இங்கு இந்த அவையில் முன்வைக்கிறேன். இன்று என்னுடைய தலைப்பு விளக்க உரை வழங்குதலில் திறன் பெறுதல் என்னும் பாதையில் கடினமான அவையோரை நிர்வகித்தல் என்னும் வழியில் நுண்ணறிவு என்னும் தலைப்பில் இன்று நான் உங்களிடம் பேச வருகிறேன். இப்பொழுது நுண்ணறிவு அப்படின்னு நம்ம சொல்லும்போது மனிதர்களுக்கே உண்டான தனித்துவமான நுட்பமான அறிவு தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் கண் முன்னாடி தெரியுது. இதுல செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது இப்ப கடந்த ஒரு சில ஆண்டுகளா வந்து உலகம் முழுக்க பரவி விரிந்து
மனிதர்களுடைய மூளைக்கே சவால் விடும் மாதிரி இருக்கிறது. அந்த செயற்கை நுண்ணறிவு கூட நம்ம மனிதரோட அறிவு எந்த வகையிலெல்லாம் வந்து அங்க நம்மனால வந்து சரிபார்க்கப்படுகிறது, இல்ல நம்மளுடைய வேகத்தை அந்த செயற்கை நுண்ணறிவு மிஞ்சிட்டு போகுதா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, எந்தெந்த இடத்துலலாம் நுண்ணறிவு சரி, தவறு அப்படிங்கிற ஒரு அ விவாதம் நெறைய இடத்துல இப்ப வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, அ எந்தெந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு சில புரிதல் இருக்கும். நட்புக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதல செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர முடியுமா? ஏன்னா, நம்ம இப்ப எந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்டின்னா, ஆ நம்ம மனிதர்கள எங்கெங்கெல்லாம் வந்து செயற்கை நுண்ணறிவு இயந்திரத்தால மாற்றா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நாளைய உலகமா பார்க்குறோம். இப்ப எங்கெங்கெல்லாம் மனித இது அ சக்தியில வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்களோ, அதையெல்லாம் எடுத்துட்டு நாங்க வந்து செயற்கை நுண்ணறிவு வச்சு நாங்க வந்து பண்ணிக்கிறோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்டின்னா வந்து, தகவல் தொழில்நுட்பத் துறையிலேயே வந்து மின்ன இந்த கணினி துறையில எந்த விதமான அ புரோகிராம் என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் வந்து செயற்கை நுண்ணறிவே எனக்கு தருது அப்டின்றாங்க. செயற்கை நுண்ணறிவு தந்துடும். பட் அது கரெக்ட்டா அது சரியான விதத்துல பொருத்தி பார்க்க முடியுமா? அப்டிங்கிறது வந்து கேள்விக்குறியான விஷயம். இப்போ செயற்கை நுண்ணறிவே அப்ப வேண்டாமா அப்படின்ற விவாதத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா, அதுவும் தப்புதான். ஏன்னா, இப்போ எந்த விதத்துலலாம் வந்து மனிதரோட நேரமும், அவர்களுடைய சக்தியும் தேவையில்லாம வீணடிக்கப்படுகுதோ, அந்த இடத்துலலாம் நம்ம வந்து செயற்கை நுண்ணறிவால ஆன கருவிகள நம்ம உபயோகப்படுத்தலாம். ஆனா, நம்ம மனித மூளைய வச்சு அங்கங்க சிந்திச்சு செயல்படுற இடத்துக்கு, அங்க ஒரு மனிதரோட மேலாண்மை வந்து தேவைப்படுது. அப்படிப்பட்ட இடத்துலலாம் வந்து செயற்கை நுண்ணறிவு சரியான முறையில வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அங்க கேள்விக்குறியா தான் இருக்க போகுது. உதாரணமா மருத்துவத் துறையில இந்த மாதிரி எல்லாம் நம்ம செயற்கை நுண்ணறிவு வச்சு நம்ம வச்சோம் அப்படின்னா, அது பெரிய அளவுல பாதிப்ப வந்து நமக்கு தரும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இப்ப சமீபத்துல ஒரு திரைப்படம் நான் பார்க்க நேர்ந்தது. கூகுள் குட்டப்பா அப்படின்ற ஒரு திரைப்படம். கே.எஸ். ரவிக்குமார் வந்து நடிச்சாரு. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, அவரு மகன் வந்து வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சுகிட்டு இருப்பாரு. அதுக்கு அவரோட மகனுக்கு இணையா ஒரு இயந்திர பொம்மைய கொண்டு வந்து அவருகிட்ட குடுப்பாரு. இறுதியில அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா, அவரு அந்த இயந்திரத்து மேல கண்மூடித்தனமான பாசத்த வச்சுருவாரு. அது அதோட எ அ செயலிழக்கம் வந்து அவரால தாங்கிக்கவே முடியாது. இப்போ மனிதர்கள் அந்த அளவுக்கு வந்து பாசமும், ஒரு பிரியமும் ஒரு பொம்மை இயந்திரத்து மேல வைக்க முடியுது அப்படிங்கும்போது, ஏன் அப்படின்னா, அது அந்த செயற்கை நுண்ணறிவு இவரோட மனசுக்கு தகுந்த மாதிரி அது நடக்க ஆரம்பிச்சுரும். இவரோட ஏக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சுரும். அந்த அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த மாதிரி இது நிஜத்தில் நிகழ்காலத்தில் வருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தெரியல. நம்ம மனித சக்தி அதை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலும், அது அந்த அளவுக்கு நம்மள தொடுமா அப்படின்றது வந்து எனக்கு சந்தேகம் தான். என்னை பொறுத்தவரை, அ இயற்கை நுண்ணறிவை ஒருபொழுதும் செயற்கை நுண்ணறிவு வென்றுவிட முடியாது. அப்படிங்கிற நோக்கமும், அந்த பார்வையும் தான் என்னிடம் இருக்கிறது. இன்று கடினமான அவையோரை நிர்வகித்தல். ஆனால் அவையோர்கள் எல்லாரும் மிகவும் அமைதியாக இருக்கிறீர்கள். அதை எதிர்பார்த்தே என்னுடைய பேச்சு கொஞ்சம் எங்கேயாவது இருக்குமா, இருக்குமா என்று தேடி தேடியே என்னுடைய காலமே முடிந்து விட்டது. அதனால் இதுவே ஒரு பெரிய கடினமாக இருந்தது என்று கூறி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ம். நன்றி. இன்று அடுத்த யாரும் கடுமையாக இல்லை. உங்களுக்காக யாரும் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை என்றுதான் தோன்றுகிறது. பிழைத்து விட்டீர்கள். நன்றி. இல்ல இல்ல அதுல யாராவது பேசுவார்களா?
திடீர்னு பாலா அவருடைய ஒளித்திரையில் வரும் பொழுது அவர் ஏதாவது செய்வாரோ என்றெல்லாம் நான் மிகவும் எதிர்பார்த்து ஏமாந்ததே பெரிய குறுக்கீடாக இருந்தது. உங்களுடைய பேச்சில் மெய் மறந்து விட்டோம், நாவடைத்து விட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த எவாலுவேஷன் ஃபார்ம்ல 10 to 15 மினிட்ஸ் போட்டிருக்கு. இது 5 to 7 மினிட்ஸ் ஸ்பீச்சா இல்ல? எனக்கு தெரிந்து இது வந்து 5 முதல் 7 நிமிடங்களும் வைத்துக் கொள்ளலாம், 10லிருந்து 20 நிமிடங்களும் வைத்துக் கொள்ளலாம் அஜித் அவர்களே. அப்படி. புதிய அதனால இணையதளம் அஜித் அவர்களே, அதனால் நான் இப்பொழுதுதான் அதை, ஏன்னா இன்றைய என்னுடைய பேச்சு உடனடியிலும் உடனடியான பேச்சு, அதனால் சரி சரி. இப்பொழுது பாலா அவர்களுடைய பேச்சை மதிப்பீடு செய்வது ஜெயபிரகாஷ் நீங்களே செய்கிறீர்களா? செய்து விடுகிறேன். மோகன் வரவில்லை, ஏதோ அவசர பணி என்று நினைக்கிறேன். அவர் வருகிறேன் என்று சொன்னார், வர முடியவில்லை. இப்பொழுது அடுத்த பேச்சாளர் சொல்வேந்தர் பாலா அவர்கள். பாலா, உங்களுடைய தலைப்பையும் பாதையும் நீங்களே சொல்லிவிட்டு உங்களுடைய பேச்சை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாதை விளக்க உரை வழங்குதல் என்ற பாதையை எடுத்துக்கொள்கிறேன். தலைப்பு என்ன என்று இன்று காலை ஜெயபிரகாஷ் அவர்கள் என்னை அழைத்து இன்று பேச முடியுமா என்று கேட்டார். அலுவலக வேலை காரணமாக தலைப்பு எதுவும் முடிவு செய்யவில்லை. 2 தலைப்புகள் அலைமோதி கொண்டிருந்தது. ஒரு தலைப்பு வென்று விட்டதாக நான் நினைக்கிறேன். அந்த முதல் தலைப்பு திருக்குறளை பற்றி பேசுவது. ஏனென்றால் அதற்கு தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, சிறு வயதிலிருந்தே படித்துக் கொண்டிருக்கிறோம். 2வது பாரதி, அதற்கும் தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால் சிறு வயதிலிருந்து பாரதி பற்றி படித்து படித்து நைந்து தோய்ந்து ஆழ்ந்து எவ்வளவோ படித்திருக்கிறோம். அதனால் திருவள்ளுவர் மிக பழமையான ஆள், பாரதி சிறிது புதுமையான ஆள். அதனால் பாரதி பற்றியே பேசிவிடுவோம் என்ற எண்ணத்தில் பாரதி இதுதான் தலைப்பு. பாரதி என்றவுடன் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்றால், எந்த ஆண்டில் பிறந்தார், அவருடைய பெற்றோர் யார், அவருடைய துணைவியார் யார், எங்கு பிறந்தார், எப்படியெல்லாம் வளர்ந்தார், காசிக்கு சென்றாரா அல்லது டெல்லிக்கு சென்றாரா, இதையெல்லாம் பேசுவோம் என்று நினைப்பீர்கள். அதை பற்றி பேசப்போவது இல்லை. பாரதி என்றவுடன் எவ்வளவோ கவிஞர்கள் இருக்கிறார்கள். ஏன் பாரதி? எத்தனை கவிஞர்கள் இருக்கிறார்கள். திரும்ப திரும்ப கேட்டு 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 சலித்து விட்டது. எப்பொழுது மனம் திறந்தாலும் பாரதி பாரதி பாரதி. ஏன்? ஒரு கேள்வி வருகிறது. இந்த கேள்வியை தேடி அலைந்ததில் கிடைத்த சில தகவல்களை, அதனால் அவருடைய ஒரு சிறிய சுயசரிதத்தை படிக்க நேர்ந்தது. படித்து முடிக்கவில்லை, படித்து கொண்டிருக்கிறேன். அதனால் ஏன் பாரதி என்பதற்கான பதிலையும், அந்த நான் படித்தவரை அவருடைய சுயசரிதையையும் பேச வேண்டும் என்ற ஆவலில் நான் இங்கு வந்திருக்கிறேன். ஏன் பாரதி? பழைய கவிஞர்களை எடுத்துக்கொண்டால், பழைய என்றால் பழைய என்பது தவறான சொல், பழமையான கவிஞர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட வகையான கவிதைகளை மட்டும்தான் எழுதுவார்கள். காதல் பாடல்கள், தத்துவ பாடல்கள், அல்லது ஏதோ ஒரு பாடல்கள், அல்லது உரைநடையாக இருக்கலாம், இப்படிதான் எழுதுவார்கள். பாரதி இதையெல்லாம் மிஞ்சியவன். அவன் ஒரு பிரபஞ்ச கவிஞன். என்ன காரணம் என்றால், காதலை எழுதியிருக்கிறான், தத்துவங்களை எழுதியிருக்கிறான். தத்துவங்கள் எழுதுபவர்கள் லௌகீக வாழ்க்கையை பற்றி எழுத மாட்டார்கள். லௌகீக வாழ்க்கையை பற்றி எழுதுபவர்கள், லௌகீகம் என்பது வடமொழி சொல், ஒரு காரணத்திற்காக உபயோகிக்கிறேன் இங்கே. லௌகீக வாழ்க்கையை உபயோகிப்பவர்கள் தத்துவங்களை கூற மாட்டார்கள். ஆனால் பாரதி அப்படி அல்ல. காதல், அது மட்டுமல்ல, என்ன பேசினாலும் பெண் விடுதலையை பற்றி பேச மாட்டார்கள். பாரதி பெண் விடுதலையை பேசியிருக்கிறான். என்னதான் பெண் விடுதலையை பற்றி பேசினாலும் நாட்டு விடுதலை பற்றி பேச மாட்டார்கள். ஆனால் பாரதி நாட்டு விடுதலை பேச மாட்டார். இது அந்த கவிதை முறைக்காக அவன் செய்கிற செயல். இன்னும் கேட்கிறேன், ஏன் கண்ணதாசன் எழுதவில்லையா? கண்ணதாசன் தளத்திற்காக எழுதிய பாடல். இந்த தளத்திற்கு, இந்த படத்திற்கு, இந்த இயக்குனர்கள் கொடுத்த ஒரு காட்சிக்காக எழுதிய பாடல். அதனால் கண்ணதாசன் பல
விதமான கவிதைகளை எழுதியிருக்கிறார். ஆனா பாரதிக்கு அப்பொழுது பாவம் திரைப்பட வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் திரைப்படம் என்பது அப்பொழுது அதிகமாக இல்லை. ஒருவேளை இருந்தால் தான் தான் மையிலும் மஞ்சள் மையை தன்னுடைய பேனாவிலும் மஞ்சள் மையை ஊற்றி எழுதி இருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் பாரதி ஏன் இப்படி எழுதினான் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒன்று, பல பட்ட தலைப்புகளில் அவன் கவிதை எழுதியிருக்கிறான். ஒன்று. இரண்டாவது, பாரதியோட பாடல்களை பார்த்தீங்கன்னா புதிதான சொற்கள். இது பாரதியே சொல்கிறார். புதிய சொற்கள், புதிய சுவை, அதை கொண்டு எழுதுகிறேன் என்று பாரதி கூறுகிறார். ஆனால் இலக்கண மரபோடு எழுதியிருக்கிறார். இலக்கண மரபு எழுதினார், ஓகே. என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதனுக்கும் புரியும் அளவுக்கு இலக்கண மரபோடு எழுதியிருக்கிறார். அங்குதான் பாரதி நிற்கிறார். அதனாலதான் நாம என்ன பண்றோம்னா, பாரதிக்கு முன் பாரதிக்கு பின் என்று பிரிக்கும் அளவிற்கு பாரதியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இது ஒன்று. இதையெல்லாம் தாண்டி பாரதி என்ன புதுமையாக செய்தான்? தமிழில் சுயசரிதை எழுதியது பாரதி தான் என்று எனக்கு தெரிந்த அளவில் நான் நினைக்கிறேன். ஒன்று, பாரதி சுயசரிதை எழுதியிருக்கிறான். வ.உ.சி எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த சுயசரிதை இன்று அனைவராலும் போற்றப்படுவது அவர் தமிழ் தாத்தா சாமிநாத ஐயர் அவர்கள் எழுதியது. ஆனால் சாமிநாத ஐயர்கள் எழுதியது உரைநடையில். ஆனால் தமிழில் கவிதையில் சுயசரிதை எழுதியது பாரதி, மற்றொன்று வ.உ.சி அவர்கள். இதில் பாரதியோடைய சுயசரிதை மிகவும் சிறியது. ஒருவேளை இதான் பரீட்சார்த்த முயற்சியாக எழுதுகிறேன் அப்படின்றார். அதாவது வினோதார்த்தமான என்ற சொல்லை அவருடைய அந்த கனவு என்கிற அவருடைய சுயசரிதையில் அவர் உபயோகப்படுத்துகிறார். இதுவரை புதுமையான ஒன்று என்று. ஆனால் மக்கள் எல்லாம் என்னை மன்னிக்க வேண்டும், புலவர்கள் எல்லாம் என்னை மன்னிக்க வேண்டும். அதிகமான பதர்கள் இருக்கும் இந்த கவிதையில், அதனால் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டே எழுதுகிறார். எல்லாத்தையும் சொல்லிட்டு, யாராவது ஒருத்தர் தன்னுடைய சுயசரிதையை எழுதும் பொழுது என்ன செய்வார்கள்? நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன் என்றுதான் எழுதுவார்கள். ஆனால் பொய்யாய், பழங்கதையாய், கனவாய், மெல்ல போனதுவே அப்படின்னு பட்டினத்தார் எழுதிய அந்த சொற்றொடரை சொல்லிவிட்டு தனது கனவு என்ற சுயசரிதையை எழுதுகிறார். அந்த கனவிலே தத்துவங்களை பற்றி பேசுகிறார். இந்த வாழ்க்கை என்பது பாரதி அத்வைத தத்துவத்தில் ஆழ்ந்த, ஊன்றிய, ஊர்ந்த, தேர்ந்த, தெளிந்த ஒரு கவிஞன். அத்வைதம் என்றால் உங்களுக்கு என்று தெரியும், இரண்டு அல்ல என்பதுதான் அத்வைதம். அதனால் அதில் தோய்ந்தவன் பாரதி. அதை பற்றி எழுதுகிறார். அதே பாடலில் தன்னுடைய சிறு வயதை பற்றி எழுதும்போது, எல்லா பிள்ளைங்களும் போய் விளையாடுறாங்க, ஆனா என்னால விளையாட முடியாம எங்க அப்பா படிக்க சொல்லி அனுப்பிச்சதால் படிச்சேன் அப்படிங்கிறார். 9 வயதில் காதல், எனக்கு 11 வயது, நான் காதலிக்கும் பெண்ணுக்கு 9 வயதுன்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார். வயது முற்றிய பின்னூறு காதல் மாசு உடைத்துன்றாரு. எனக்கு அந்த சொல் மிகவும் ஒரு மனதில் ஆழ்ந்து பதிந்தது. குழந்தை காதல் தான் சிறந்த காதல்ன்றாரு. வயது முற்றிய அப்படின்னாக்கா ஒரு 15-16 வயதுக்கு பின் வரும் காதல் மாசு உடைத்துன்றாரு. நேரம் காரணமாக இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி. நன்றி பாலா. பாரதி பாரதத்தின் பெருமிதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவரை பத்தி யாரு பேசினாலும் ஏதோ ஒரு புது விஷயம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க பேசும்போதும் நிறைய புது விஷயத்த நாங்க கேட்டோம். மிக்க நன்றி. இத்துடன் தயாரிக்கப்பட்ட பேச்சு இனிதே நிறைவடைந்தது. இப்பொழுது நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களிடம் நேரத்தை கேட்கலாம். வாருங்கள் அனிதா. திட்டமிட்ட பேச்சு இருவரும் குறிப்பிட்ட காலவரையறைக்குள் பேசினார்கள். பாக்கியலட்சுமி அவர்கள் 5 நிமிடம் 5 நொடிகளும், பாலா அவர்கள் 7 நிமிடம் 30 நொடிகளும் பேசினார்கள். இருவருமே வாக்கு தகுதி பெறுகிறார்கள். இன்றைய வெற்றிக்கோப்பை அறிவிப்பாளராகவே நானே இருப்பதால் தேர்ந்தெடுக்கப்படும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் சிறந்த பேச்சாளரை எனக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். விருந்தினரும் அனுப்பலாம். நீங்கள் எனக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி.
இப்பொழுது அடுத்த கட்டம் உடனடி பேச்சு. அனைவரும் வாக்கினை அனிதா அவர்களுக்கு செலுத்துமாறு கேட்டுக்கொண்டு அனிதா அவர்களை உடனடி பேச்சு நெறியாளுகை செய்க மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய உடனடி பேச்சின் தலைப்பும் உடனடியாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று சொல்லிக் கொள்கிறேன். எல்லோருமே சென்ற வாரம் காதலர் தினத்தை கொண்டாடி இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதிலிருந்து வெளிவந்திருக்க மாட்டோம் என்றும் நினைக்கிறேன். அது தொடர்பாக போவதற்கு முன் இன்றைய பேச்சின் உடனடி பேச்சு எல்லாமே ஒரு தினத்தை பற்றிய பேச்சாக இருக்க போகிறது. நேற்று அதிபர் தினம் கொண்டாடினோம். அதனால் நம் சொல்வேந்தர் அவைக்கு அதிபராக இருக்கும் ஜேபி அவர்களுக்கு இந்த கேள்வி. உறுப்பினராக இருப்பதை விட அதிபராக இருப்பது எவ்வளவு மன மகிழ்ச்சியை தருகிறது என்பதை தாங்கள் இங்கே வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அனிதா அவர்களே. உறுப்பினராக இருப்பதை விட அதிபராக இருப்பதில் மனமகிழ்ச்சி என்று கூறினீர்கள். அந்த வார்த்தை தான் கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது. இருந்தாலும் நம்மளை அதிபராக தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு மாலை சூட்டி இருக்கிறார்கள். அந்த பொறுப்புக்கு கொஞ்சமாவது நாம் வந்து பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஜஸ்டிஃபிகேஷன் என்று. அது உடனே தமிழ் வார்த்தை தெரியவில்லை. அந்த பொறுப்பை நம்ம சிறப்பாக நம்மால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய அவா. அதில் முழுவதும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். திங்கட்கிழமை காலை வந்தாலே எனக்கு வந்து உடம்புக்கு ஜுரம் வந்துவிடும். யாரை கூப்பிடுவது, யாரை பேச வைப்பது, யார் என்று பேசுகிறார்கள், யார்கள் அவர்களுடைய கல்வி எஜுகேஷனல் கோல்ஸ் என்று சொல்வார்களே, அதை நிவர்த்தி செய்கிறார்கள் என்ற 1008 பல கேள்விகள் வந்துவிடும். அதையெல்லாம் சிறப்பாக செய்து 8:15 கூட்டத்தை ஆரம்பிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. அதை ஆரம்பித்தவுடன் ஒரு மன மகிழ்ச்சி வரும் பாருங்கள், அது சொல்லவே முடியாது. ஒரு 8 முதல் 10 உறுப்பினர்கள் அன்றைய கூட்டத்திற்கு சேர்ந்தால் மிகவும் மன மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த கேள்வியை என்னிடம் கேட்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி ஜேபி அவர்களே. அதிபராக, அதாவது உங்களுடைய மன மகிழ்வு எப்படி இருக்கும் என்பதை பாலா அவர்களுக்கும் எனக்கும் சிறப்பாக தெரியும். அதனால்தான் இந்த கேள்வியை உங்களிடம் கொடுத்தோம். மிக்க நன்றி. நீங்கள் உங்கள் பணியில் பெருமிதம் அடைகிறீர்களோ இல்லையோ, நாங்கள் அதில் பெருமிதம் அடைகிறோம். ஏனென்றால் எங்களை கட்டி இழுத்து கொண்டு வந்து இந்த சொல்வேந்தர் அவையில் நிறுத்தியதற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக, அதாவது ஒரு காலத்துல சொல்லுவாங்க, அதாவது லாய்க்கு இல்லாதவன் வாத்தியார் போக்கத்தவன் இந்த வேலைக்கும் வாத்தியார் வேலைக்கும் போவான். இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்குன்னா, வீட்டுக்கு ஒரு தெருவுக்கு 4 பொறியாளர்கள் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா தேசிய பொறியாளர்கள் வாரம், பிப்ரவரி 16 முதல் 22 வரை. பாலா அவர்களிடம் இந்த தேசிய பொறியாளர்கள் வாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க பாலா அவர்களே. அருமையான கேள்வி. ஆனால் அந்த பொறியாளர்கள் அவர்களை பற்றி கேட்கிறீர்களா, அந்த பொறியாளர்களை உற்பத்தி செய்வதை பற்றி கேட்கிறீர்களா என்று தெரியவில்லை. தாங்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம். உங்கள் பொறியாளர்களை நாம் உற்பத்தி செய்வதாகவே வைத்துக் கொள்வோம். ஒரு காலத்தில் என்ன செய்தோம் என்றால், ஒரு ஊரில் 100 பேர் இருந்தால் அந்த 100 பேருக்கான விவசாயம் நடந்தது, பயிர்ப்பு நடந்தது. ஆனால் இன்று என்ன செய்கிறோம் என்றால், 1000 பேருக்கான விவசாயத்தை செய்துவிட்டு கூவி கூவி விற்கிறோம். அதே நிலைதான் இன்று பொறியாளர்களுக்கும். ஏனென்றால் இது அரசாங்கத்தை குறை சொல்வதா என்னவென்றெல்லாம் தெரியவில்லை. பல கல்லூரிகளை திறந்து வைத்துவிட்டு மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று வருகிறார்கள். என்ன படிக்கிறார்கள் என்பது அவர்களுக்கும் தெளிவில்லை. பக்கத்து வீட்டுக்கார பொறியாளராக வருகிறான், அதனால் என் மகனும் என் மகளும் பொறியாளராக வர வேண்டும் என்று தான் இன்று பொறியாளர்கள் உருவாகிறார்கள். பொறியாளர்கள் இதுதான் வேண்டும். இன்னொன்று தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். பொறியாளர்களுக்கு
ஒரு ஒளி விளக்கை மாற்ற தெரியவில்லை. பல்ப் என்று சொல்வார்களே ஆங்கிலத்தில், அதை மாற்ற தெரியவில்லை. 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் பொறியாளர் படித்துவிட்டு வெளியே வருவது என்பது இன்றைய அந்த நிலை மிகவும் மோசமான நிலையாக இருக்கிறது. இன்று நாங்கள் ஒரு பெயர் வைத்துள்ளோம். இவர்களெல்லாம் கொரோனா பேட்ச் என்றால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. படித்து தேர்ந்து தேர்வெழுதி அவர்கள் அதை தாண்டி வெற்றி பெற்று வந்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்பதை ஒரு புது சொல்லாடலாக, இதற்கு தமிழ் சொல் கண்டுபிடித்து எனக்கு சொல்லுங்கள். புதிதாக ஒரு சொல்லாடலை நாம் உருவாக்கியிருக்கிறோம், கொரோனா பேட்ச் என்பது. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளும் இன்றைக்கு இருக்கிறார்கள். தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், இன்றைய இந்தியாவை நான் எடுத்துக்கொண்டால் பொறியாளர்கள், அறிவியலாளர்கள், பொறியை ஆள்பவர்களை நாம் உருவாக்கவில்லை என்பது மிகவும் ஒரு மோசமான நிலை. இந்தியாவில் கட்டாயமாக அது இல்லை. நன்றி. சொல்வேந்திராவைக்கு என்னுடைய வணக்கங்கள். பொறியாளர்களை பற்றி சொல்வதை விட பொறியாளர்களை உருவாக்குவதை பற்றி சிறப்பாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் பாலா அவர்கள். அடுத்ததாக நம்முடைய விருந்தினராக வந்து தற்போது உறுப்பினராக உருவாகி கொண்டிருக்கும் 2 உறுப்பினர்களிடம் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். பவானி அவர்களே, உங்களுக்கான கேள்வி இது. எப்போதும் கேள்வியை சொல்லிவிட்டு ஆளை கூப்பிடுவோம். ஆனால் இன்று உங்களுக்கு இது உங்களுக்கான கேள்வி. உலகளாவிய திரைப்பட தினம் பிப்ரவரி 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தாங்கள் விரும்பி நேசித்து பார்த்த அல்லது திரும்ப திரும்ப பார்க்கும் படங்களை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். மேடைக்கு என்னுடைய வணக்கங்கள். உலக திரைப்பட எனக்கு நிஜமா எனக்கு தெரியாது உலக திரைப்பட நாள் பிப்ரவரி 8ஆம் தேதி இருந்தது அப்படின்னா. திரைப்படத்துறைங்கிறது ஒரு ஒரு சிறப்பான துறை, ஒரு சக்தி வாய்ந்த துறைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊர்ல ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா என்ன நடக்குதோ இல்லையோ சினிமாவுக்கு போறதுங்கிறது ஒரு ஒண்ணு வெளியில கிளம்பி போறதோ இல்ல வீட்டுல பாக்குறதோ ஏதோ ஒண்ணு அந்த அந்த ஒரு இது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அது நாம என்னதான் படங்களுடைய எப்படி சொல்றது, குவாலிட்டி, தரம், படங்களுடைய தரம் வந்து குறையுது, இல்ல ரொம்ப சண்டை காட்சிகளோ இல்ல குடும்பத்தோடு பாக்குற மாதிரி படங்கள் வரதில்லை அப்படின்னு நாம எவ்வளவுதான் குற்றம் சொன்னாலுமே இந்த திரைப்படத்துறைங்கிறது அதோட சக்தி, அதோட மவுசு குறையாம தான் இருந்துட்டு இருக்கு. அதோட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அதுல என்னதான் இந்த கதாநாயகிகள் நிறைய பணம் பண்ணாலும் அந்த நம்பி வாழ்ற எத்தனையோ தொழிலாளர்கள் இருக்காங்க. சின்ன சின்னதா இங்க விளக்கு வைக்கிற தொழிலாளர்கள்ல இருந்து வாகனம் ஓட்டும் தொழிலாளர்கள் வரைக்கும் எத்தனையோ பேரு அந்த திரைப்படத்துறையை நம்பி இருக்கிறவங்க இருக்காங்க. எனக்குன்னு பிடிச்ச, அதனால அது நம்ம சர்ச்சைக்குரிய விஷயம். நான் இப்ப வர திரைப்படங்கள் எப்படி இருந்தது, முன்னாடி வர திரைப்படங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு யூடியூப்ல போய் பார்த்தோம்னா எத்தனையோ பட்டிமன்றம் நடக்குது. அதை வச்சு எது எப்படியோ, ஆனா இது இன்னும் எத்தனையோ பேருக்கு ஒரு வாழ்வாதாரமா இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த துறையை வந்து நம்ம எப்படியும் அதுக்காகவான அந்த துறையை நம்ம மதிக்கதான் வேணும். எனக்குன்னு பிடிச்ச திரைப்படம் அப்படின்னு பார்த்தா எனக்கு 1, 2ன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு எல்லாரையும் மாதிரியும் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் மாதிரி நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனு. ஸோ சின்ன வயசுல இருந்தே அதனால அவர் படம்னா, ரஜினிகாந்த் படம்னா விரும்பி பார்ப்பேன். மற்றபடி எதுனா பொழுதுபோக்கா இந்த படம் பார்க்கறதுனால விரும்பி பார்க்கறது ஒரு வழக்கம். தமிழ் படங்கள், மலையாள படங்கள், ஏதாவது புரியுற மாதிரி, கொஞ்சமா தமிழ் வந்து புரியுற மாதிரி படங்கள் உட்காந்து பார்த்துருவோம். அதனால ஒரு படம் என்னால சொல்ல முடியாது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சொல்வேந்திரவைக்கு திரும்பவும் என்னுடைய வணக்கங்கள். பவானி அவர்கள் தங்களுடைய சிறந்த கருத்தை சொன்னார். அடுத்ததாக தொலைக்காட்சிக்கு முன் வானொலி ஒரு கோலோச்சிய காலம் என்று உண்டு. இன்றும் வானொலி பற்றி நமக்கு நன்றாக தெரியும். இந்த மாதத்தில் சர்வதேச உலக வானொலி தினமும் கொண்டாடப்படுகிறது. அது பிப்ரவரி 13ஆம் தேதி.
வேர்ல்ட் ரேடியோ டே, உலக வானொலி தினம். அதை பற்றி வானொலி கேட்ட அனுபவம், அந்த வானொலி கேட்கும் உங்கள் கூட இருந்தவர்கள் பற்றிய அனுபவம், அதை பற்றி சொல்ல வாருங்கள் கிருஷ்ணவேணி அவர்கள். நான் உங்கள் பெயரை சரியாக சொல்கிறேனா? வாருங்கள். சரியாக தான் சொல்கிறீர்கள். அனைவருக்கும் வணக்கம். வானொலி, நான் பள்ளி பருவத்தில் படிக்கும் காலத்தில் எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி எல்லாம் கிடையாது. அதனால் 12ஆம் வகுப்பு வரைக்குமே எப்பொழுதும் வானொலி கேட்டே பழகியவன் நான். கணிதம் செய்யும் பொழுதும் சரி, வேறு ஏதாவது எழுத வேண்டும் என்றாலும் ஒரு பக்கம் வானொலி ஓடிக்கொண்டே இருக்கும். நான் அதை கேட்டுக்கொண்டேதான் அனைத்து வேலைகளையும் செய்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் வானொலியில் பேசுபவர்கள், அவர்களின் குரல் வளம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். மிகவும் என்னை கவர்ந்துள்ளது அவர்கள் பேசுவது. நிறைய கருத்துக்கள் அது எனக்குள் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதை என் பள்ளி சகோதரிகளுடன், பள்ளி நண்பர்களுடன், அனைவர்களுடன் நான் அதை கலந்து உரையாடி இருக்கிறேன் அதை பற்றி. பேருந்தில் பயணிக்கும் போதும் எல்லோருக்கும் அது ஒரு சுகமான அனுபவமாகவே எப்பொழுதும் இருந்துள்ளது. கண்டிப்பாக இருந்திருக்கும். நான் அதை இன்றும் விரும்புவள். அந்த காலத்து பாட்டு இருந்தாலும் சரி, 90s அப்படிங்கிற மாதிரி 90களில் உள்ள அனைத்து சாங்குகளும் சரி, அனைத்து பாடல்களும் சரி, இன்றும் பேருந்தில் பயணிக்கும் போது அதை கேட்டுக்கொண்டே பயணிப்பேன். அதை பற்றி நிறைய வரிகள் கூட இன்றும் ஞாபகத்தில் உண்டு. வானொலி அனைவர் வாழ்விலும் ஒரு மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்பது மிக நிச்சயம். இத்துடன் என் உரையும் நிறைவுடன் முடித்துக் கொள்கிறேன். சிறப்பாக உங்களுடைய வானொலி தாக்கத்தை பற்றி பேசினீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துகள். அடுத்ததாக, என்னங்கய்யா நீங்க பாட்டுக்கு தொலைக்காட்சி வானொலியை பத்தி மட்டும் பேசுறீங்க, இன்னைக்கு இருக்க இணையத்தை பத்தி பேசலையேன்னு இணையதளம் சண்டைக்கு வந்துடக்கூடாது இல்லையா? அதனால பாதுகாப்பான இணைய நாள்னு ஒரு நாளையும் இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த மாசத்துல கொண்டாடுறோம். அந்தோட நாளோட தேவையை பற்றியும் அவசியத்தை பற்றியும் என்னவாக கருதுகிறீர்கள் என்று நான் பாக்யலட்சுமி அவர்களிடம் கேட்கிறேன். பாக்யா அவர்களே, நீங்கள் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி அனிதா. ஆம், இணையத்திற்கான பாதுகாப்பு அது உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி அது ஒரு விதமான போதையை கொடுக்கும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக அடுத்த தலைமுறைகளுக்கு, வளரும் இளம் தலைமுறையினருக்கு கொரோனா என்ற ஒரு காலம் வந்தாலும் வந்தது. இப்பொழுது எழுதுவதே இல்லை பிள்ளைகள். இதெல்லாம் இவர்களுக்கான உடல் அளவிலும் மனதளவிலுமான பாதுகாப்பு. அது போக இப்பொழுது பெரியவர்கள் நாம் கணினியை தொடாமலே நாம் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது என்னும் நிலை வந்துவிட்டது. அப்பொழுது நமக்கு எந்த வகையான விழிப்புணர்வு எல்லாம் தேவை? நிறைய பேர் தொலைபேசியில் அழைத்து நம்முடைய கடன் அட்டையின் எண்ணையோ இல்லை நமக்கு வரும் ஓடிபி என்று ஆங்கிலத்தில் சொல்லும் ஒரு தடவை வரும் அந்த கடவுச்சொல்லை கேட்டு நம்மிடையே தந்திரமாக பேசி பறிக்க முயல்கிறார்கள். இதை பற்றிய விழிப்புணர்வு படித்த மக்களுக்கே எவ்வளவு பேருக்கு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதாவது எந்த ஒரு சில விடயங்களை எல்லாம் நாம் மற்றவர்களுக்கு பகிர வேண்டும், பகிரக்கூடாது என்னும் புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். இப்பொழுது நம்மை பற்றி இணையதளத்தில் எந்த ஒரு பெயரை போட்டாலும் நாம் இருக்கும் முகவரி முதல் கொண்டு எல்லோருக்கும் தெரிந்துவிடும். அப்படிப்பட்ட ஒளிவு மறைவற்ற வாழ்க்கை தான் இங்கு உலக அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்வில் நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை அரசாங்கத்தின் முதல் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி பாக்யா அவர்களே. நீங்கள்
இணையதளத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அவசியத்தை பற்றி சிறப்பாக கூறினீர்கள். இதையெல்லாம் சொன்னவுடன் இணையர்களுக்கு கோபம் வந்துவிடக்கூடாது அல்லவா? அதனால் காதலர் தினம் கொண்டாடப்படும் இந்த பிப்ரவரி 14 அந்த வாரத்தை, அதாவது பிப்ரவரி 7 முதல் 14 இந்த ஒவ்வொரு ஆண்டும் அந்த காதலர் தினம் வரும் வாரத்தை தேசிய திருமண வாரமாக கொண்டாடுகிறார்கள். அதை பற்றி தங்களுடைய அதாவது உங்களிடம் காதலர் தினத்தை பற்றி கேட்கவில்லை அஜித் அவர்களே, தேசிய திருமண வாரத்தை பற்றி கருத்து சொல்லுமாறு உங்களை கேட்கிறோம். வாருங்கள், வந்து உங்கள் கருத்தை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சில தினங்களை பற்றி யோசிக்கும் போது இதுக்கெல்லாம் ஒரு தினம் இருக்காடா அப்படின்னு ஒன்று தோணும். அத தேசிய தினம்னா அது இது வாரம், ஒரு நாள் வாரம். இல்லை, வாரம். தேசிய தேசிய திருமண திருமண வாரம். வாரம். தேசிய திருமண வாரம் எதற்கு கொண்டாடுகிறோம்னே தெரியல. அது ஒரு வாரமா தேசிய திருமண வாரம், அதுவும் இந்த காதலர் தினத்தோட ஒட்டி வர்றதுனால காதலர் எப்படி ஒரு காதல் எப்படி தூய்மையானதாக இருக்க வேண்டும், காதலிப்பவர்கள் எப்படி அன்பு செலுத்த வேண்டும், அது எப்படி போய் திருமணத்தில் முடிய வேண்டும் என்பதை சுட்டி காட்டதான் அந்த வாரத்தில் தேசிய திருமண வாரம்னு வச்சிருக்காங்களோ என்னமோ தெரியல. இந்த காலத்துல காதல் எல்லாம் பல விதங்களில் நடக்கிறது. அவர் அவசரமாக காதல் செய்து, அவசரமாக திருமணம் செய்து, அவசரமாக விவாகரத்துகளும், அவசரமாக காதல் செய்து திருமணம் முடியாமல் போவதும் நடக்கிறது. அதனால் இந்த திருமண நாள் என்பது எப்படி இரு மனங்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதை குறிக்கிறதோ, அந்த காதலர் தினத்தை கொண்டாடுபவர்களுக்கு திருமணம் ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும், இரு மனங்களும் இணைந்து பல நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்பதை குறிப்பதற்கு தான் இந்த வாரத்தை தேர்ந்தெடுத்தார்களோ என்று எனக்கு தெரியவில்லை. அதுதான் காரணமாக இருக்கலாம். அதனால் இந்த தேசிய திருமண நாள் ஒரு வாரம் ஒன்று இருக்குது, இப்போ எனக்கு புதுசா தெரிஞ்சிருக்குது. நன்றிங்க. நல்ல வேலைக்குங்க. நீங்க வாரத்தை ஓரமா வைங்க அப்படின்னு சொல்லாம சொன்னதுக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய ஆய்வும் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த வாரம் கொண்டாடுவதற்கான சிறப்பு நோக்கமும் அதுதான். அந்த காதலர் தினத்தை கொண்டாடுபவர்கள் எல்லாரும் இணையர்களாக வேண்டும். அந்த இணைப்பதற்கான முக்கியமான நாட்களை கொண்டாடுவதற்காகத்தான் இது கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உடனடி பேச்சில் தினங்கள் பற்றிய முக்கியமான செய்திகளை கூறும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. நான் தவம் வார மின்னிதழ் நடத்தும் போது இந்த காதலர் தினத்தை பற்றி தமிழ் காதல் என்று ஒரு தலைப்பு எழுதினேன். அப்போது என்னவென்றால், நம்முடைய தமிழ் தாத்தா அவர்தான் தமிழ், ஏன் காதல் என்றால் நமக்கு இது மேல் தான் வர வேண்டுமா, அது மேல் தான் வர வேண்டுமா என்பதை விட மொழி மேல் வரலாம், நம் கூட இருப்பவர்கள் மேல் வரலாம் என்பதற்காக எழுதினேன். அதை இன்று பாலா அவர்கள் அவருடைய பேச்சில் நிறைய அந்த பாரதியையும் தமிழ் தாத்தாவையும் கொண்டு வந்ததால் அந்த கேள்வியை தவிர்த்து விட்டு அடுத்த கேள்விக்கு சென்று விட்டேன். ஏனால் நம் கூட்டத்தில் திரும்ப திரும்ப அதே கேள்விகள் இருக்க வேண்டாம் என்று. இன்று எல்லோருமே இந்த வானொலி தினம், பாதுகாப்பான இணைய நாள், தேசிய திருமண வாரம், திரைப்பட தினம், இதையெல்லாம் பற்றி பேசி இந்த அவையை பெருமிதம் படுத்தியதற்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நான் என்னுடைய உடனடி பேச்சை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அதேபோல் நேர கணக்கீட்டாளராக இருப்பதால் இன்று பேசிய ஒவ்வொரு உடனடி பேச்சாளர்களுடைய நேரத்தையும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். ஜேபி அவர்கள் 1 நிமிடம் 30 நொடிகளும், பாலா அவர்கள் 2 நிமிடமும், பவானி அவர்கள் 2 நிமிடம் 30 நொடிகளும், கிருஷ்ணவேணி அவர்கள் 2 நிமிடமும், பாக்யா அவர்கள் 1 நிமிடம் 35 நொடிகளும், அஜித் அவர்கள் 1 நிமிடம் 55 நொடிகளும் பேசினார்கள். அனைவருமே குறைந்தது 1 நிமிடம், அதிகபட்சமாக 2 நிமிடம் 30 நொடிகளுக்குள் பேசியதால் வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். நீங்கள் சிறந்த உடனடி பேச்சாளராக தேர்ந்தெடுக்கும் நபரை சொல்லுங்கள் பாலா அவர்களே. இல்ல, நான் உங்களுக்கு தனியாக ஒரு தனிச்செய்தி அனுப்பியிருந்தேன். அது சரி என்றால் என்னுடைய அந்த கேள்வியை கேட்கலாம். கேளுங்கள். இல்ல, ஒண்ணும் இல்ல. பவானி கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். எனக்கு அந்த கேள்வியை கேட்டிருந்தால் என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன்னு சொல்லணும்னு விரும்பினேன். உங்களுக்கு சரி என்றால் நான் அதற்கு இல்ல, பதில் சொல்லுங்க பாலா, சொல்லுங்க.
இல்ல எனக்கு அந்த அதிகமாக கேள்வி எப்படி புரிந்தது என்றால், நான் பவானியிடம் அதை பற்றி பேசவா என்று கேட்டது மாதிரி இருந்தது. அதனால் தான் நான் காத்துக் இல்ல கொண்டிருந்தேன். இல்ல. என்னுடைய கேள்வி என்னன்னா, பவானி அவர்களிடம் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருந்தால் எப்படி இருக்கும் என அந்த கேள்வி எனக்கு பிடித்திருந்தது. ஏனென்றால், நான் அதிகமாக பார்த்த படத்தை நெறைய பேரிடம் சொன்னேன். என்னை ஒரு மாரி பைத்தியக்காரன் மாரியே பார்த்தாங்க. அதனால நான் இன்னைக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் அதிகமாக பார்த்த படம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ற கேள்வியை உங்களிடம் வைத்து விடுகிறேன். அதற்கு முன்னால் நான் ஒரு கமல் ரசிகர் என்பதை கூறிக்கொண்டு இந்த கேள்வியை வைக்கிறேன். உங்களுடைய பதில்களை நீங்கள் கூறலாம். சரியோ தவறோ? சைக்கிள் மதன் காமராஜன். அடுத்து. ஏதோ ஒரு பதிலை கூறுங்கள். பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம். அடுத்து. விருமாண்டி. இல்ல. ஒவ்வொருவரும். அன்பே ஒரு வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும். ராகவன் ஐபிஎஸ் படம் பேர் ஞாபகம் இல்ல. அந்த வேட்டையாடு விளையாடு. வேட்டையாட விளையாடு. அடுத்து கிருஷ்ணவேணி நீங்கள் கூறலாம். அன்பே சிவம். அஜித் அவர்களே. 16 வயதுங்க. 50 முறைக்கு மேல் ஒரு படத்தை பார்த்திருக்கிறேன் கமலஹாசன் மூவியை. ஒவ்வொரு முறை நான் சொல்லும்போது ஒவ்வொருவரும் என்னை வித்தியாசமா பார்த்தார்கள். நீங்கள் எல்லாம் எப்படி பார்க்க போகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. கிட்டத்தட்ட 75 முறைக்கு மேல் நான் பார்த்த ஒரு படம் உலகத்திலேயே மகாநதி. என்னை பொறுத்தவரை படம் என்பது ஒரு போதைப் பொருளாக இருக்கக்கூடாது என்பதுதான். போதைப் பொருளுக்கு வேறு சில இருக்கின்றன. நான் சினிமாவை கலையாக பார்ப்பவன். எல்லோரும் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பது எண்ணமில்லை. அடுத்தவர்களை கட்டாயப்படுத்த விரும்பவில்லை நான். என்னை பொறுத்தவரை திரைப்படம் என்பது ஒரு கலையாக பார்ப்பவன் நான். அதிகமாக நான் பார்த்த படம் மகாநதி. குறைந்தபட்சம் 75 முறையாவது பார்த்திருப்பேன். அதற்கு அடுத்தபடியாக நான் பார்த்த படம் ஹேராம். குறைந்தபட்சம் 50 முறையாவது பார்த்திருப்பேன். அதனால் இந்த கேள்விக்கான பதிலை நான் சொன்னவுடன் உங்கள் முகத்தில் உள்ள உங்களுடைய அந்த எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்னை பார்க்கிறீர்கள் என்பது தெரிய வேண்டும் என்று நினைத்தேன். இதற்கு நீங்க நேரமெல்லாம் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டாம். சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. நன்றி. சிறப்பு பாலா அவர்களே. தங்களுடைய மேலதிகமாக இன்னொரு கேள்விக்கும் பதில் சொன்னதற்கு மிக்க நன்றி. ஒவ்வொருவரும் நீங்கள் எனக்கு தனிச்செய்தியில் உங்களுக்கு பிடித்த சிறந்த பேச்சாளரை தேர்ந்தெடுத்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிலர் ஏற்கனவே சிறந்த பேச்சாளரை உடனடி பேச்சாளரை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறீர்கள். தொடர்ந்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மெய்நிகர் மேடையை நான் பாக்யா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நெறியாளர் பாக்யா. மிக்க நன்றி அனிதா. இன்றைய இந்த மாதம் பிப்ரவரி மாதம் முழுவதும் அதற்கான கொண்டாட்டத்தை அவ்வளவு உடனடி பேச்சு நெறியாளராக உடனடியாக இந்த தலைப்பை எல்லாம் சேகரித்து இன்று மிகச் சிறப்பாக இன்றைய உடனடி பேச்சை வழிநடத்தினீர்கள். மிக்க நன்றி. அடுத்ததாக மதிப்பீடு. அதற்கு முன் குறுக்கீடு செய்வதற்கு மன்னிக்கவும். அனிதா அவர்கள் வாழ்த்து மடல் மற்றும் பூங்கொத்து தயாரிக்கும் நிறுவனத்தை தயாரிக்க உள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காகத்தான் தேடி தேடி கண்டுபிடித்து தினங்களை சொல்கிறார் நம்மளிடம். அது சரி. நாம் நிகழ்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். மதிப்பீடு பகுதி. இப்பொழுது என்னுடைய பேச்சை மதிப்பீடு செய்ய திரு அஜித் அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். இன்றைய சொல் பெருமிதம். இதுவரை எவரும் பயன்படுத்தவில்லை என்று நினைக்கிறேன். முடிந்தால் பயன்படுத்துங்கள். நான் பயன்படுத்தினேன். நன்றி பாக்யலட்சுமி அவர்கள். கடினமான அவையோரை நிர்வகித்தல் அப்படின்றது இதுல பாதையில இன்னைக்கு பேசினாலும் எல்லோருமே ரொம்ப பெருமிதமா எந்த சிரமமும் கொடுக்காம இந்த அவையோர் எல்லாம் ரொம்ப நல்ல அவையோரா இன்னைக்கு இருந்ததுனால பாக்யலட்சுமியோட பேச்சு கொஞ்சம் சுருக்கமா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கடினமான அவையோரை நிர்வகித்தல்ங்கும் போது இங்க இருக்கிறவங்க எல்லாம் தெய்வீக மௌனம் இன்னைக்கு சாதிச்சாங்க. எல்லாரும் உங்களோட பேச்சை ரொம்ப கவனிச்சு அதுல மெய் மறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க அதையும் எதிர்பார்த்து நீங்க உங்களுடைய பேச்சை இன்னும் கொஞ்சம்
தயார் செய்திருக்கலாமோ? அஹ், இவர்கள் அஹ், ஏதாவது இடையூறு கொடுப்பார்கள், அதனால ஓரிரு நிமிடங்கள் கடந்து விடும், அதனால நம்ம 4 நிமிடம் தயாரித்தால் போதுமோ அப்படின்னு நினைச்சீங்களா? இல்ல உங்களுக்கு நேரம் இல்லையாங்கிறது தெரியல. ஸோ இதுவும் ஒரு சவால் தான். இப்ப எல்லாம் அமைதியா அவங்க புரிஞ்சு கவனிச்சுட்டு இருக்காங்களா, கவனிக்காம இருக்காங்களான்னே தெரியாது. ஏதோ இருக்கிறாங்க. ஆனா நம்ம பேசுறோம். அப்போ அதுக்கும் நீங்க தயார்படுத்திட்டு வரணும் அப்படின்றது நினைக்கிறேன். உங்களுடைய தலைப்பு நுண்ணறிவு அப்படின்னும்போது, உங்களுடைய தலைப்புல நீங்க இறுதியா ஒரு சொன்னீங்க. என்னைக்குமே இயற்கையான நுண்ணறிவு வந்து செயற்கை நுண்ணறிவை வெல்ல முடியாது அப்படின்னு. ஆம், அது அதுவும் ஒரு மாயையாக கூட இருக்கலாம் போல. ஏன்னா போற போக்க பார்த்தா எல்லாத்துலேயுமே இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து உள்ள வந்துடுச்சு. மருத்துவத்துறையில நம்ம செயற்கை நுண்ணறிவு எந்த அளவுக்கு உதவி செய்யும்னா, 90% இது அங்க உதவி செய்ய தான் செய்யுது இல்லையா? எப்படின்னு முன்னரே சில விடயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இத இந்த தகவல்களை சேகரித்து அத வச்சு பண்றாங்க. அது இருக்கு. ஆனா, நீங்க சொன்ன மாதிரி நட்பில் புரிதல் இருக்கு இல்லையா? அது வந்து செயற்கை நுண்ணறிவால வந்து அந்த நம்மளுடைய மனோபாவங்களை எல்லாம் புரிந்து அது செயல்படுமா? அப்படிங்கிற இது கேள்விக்குறியான ஒன்று தான். மற்றபடி நீங்க சொன்ன எல்லாமே வந்து உங்களுடைய தலைப்பை ஒட்டி இருந்தது. உங்களுடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஆங்கில வார்த்தைகளை நீங்க பயன்படுத்த வேண்டியது இருந்தது. அதையும் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா தயாரிக்கப்பட்டு பேசக்கூடிய பேச்சில் நாம் அதையும் தயாரித்து கொஞ்சம் அந்த ஆங்கில வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி உங்களுடைய பேச்சில் குரல் ஏற்ற இறக்கம்லாம் இருந்துச்சு. உங்களுடைய பேச்சு நல்லாவே இருந்துச்சு. உங்களுடைய போட்டி போட்டுக்கணும்னா, அந்த தயாரிக்கப்பட்ட பேச்சில் என்னென்ன சரி செய்ய முடியும் அப்படின்றத பார்த்து நீங்க இன்னும் உங்களுடைய பேச்சை மெருகேற்றிக் கொள்ளலாம். நன்றி. நன்றி அஜித் அவர்களே. இன்று என்னுடைய பேச்சு தயாரிக்கப்பட்ட பேச்சாக இருந்தாலும் அது உடனடி பேச்சு என்பதை கூறிக்கொண்டு அடுத்ததாக பாலா அவர்களின் பேச்சை மதிப்பீடு செய்ய ஜெயபிரகாஷ் அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். இன்று என்னுடைய உடனடி மதிப்பீடு என்று சொல்வார்கள், இன்று உடனடி மதிப்பீடு, அதை செய்வதில் நான் பெருமிதம் அடைகிறேன். பாலா அவர்களுடைய பேச்சை பற்றி சொல்லணும்னா, அவர் சிறந்த பட்டிமன்ற நடுவர் அவர்கள். எவ்வளவோ பேருக்கு வந்து 2 பக்கமும் கூராய்ந்து தீர்ப்புகள்லாம் சொல்லியிருக்காரு. அதனால வந்து அவர் பேச்ச எப்ப கேட்டாலும் வந்து எந்த நிமிடமும் அவரால பேச முடியும். அப்படித்தான் இன்னைக்கும் வந்து ஒரு 7:45 மணிக்கு வந்து நீங்க பேசுங்கன்னு மத்தியானமே சொன்னேன். பட் 7:45 வரைக்கும் அவர் தயாரிக்கவே இல்ல. அதற்கு அப்புறம் வந்து என்ன தயாரித்தார் என்று தெரியவில்லை. பாரதியார் பற்றி பேசினார். மிக அருமையாக இருந்தது. ஒவ்வொரு கவிஞர்களும் அவர்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கைகளில் பாடல்கள் எழுதுவார்கள். பாரதியார் வந்து பல பரிமாணங்களில் பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்பதை இன்று குறிப்பிட்டு சொன்னார். பெண் விடுதலை பற்றி பேசினார். பாடல்களை பாடியிருக்கிறார். நாட்டு விடுதலை பற்றி பாடல்களை பாடியிருக்கிறார். புதிய புதிய சொற்கள், இலக்கண மரபோடு பாடியிருக்கிறார் என்றெல்லாம் வந்து நமக்கு வந்து எடுத்து சொன்னார். மிக அருமை. அதாவது வந்து 11 வயதிலையும் 9 வயதிலையும் காதல், 16 வயதுல காதலோட இதுதான் சிறப்புன்னு சொன்னாரு. நம்ம கூட வந்து அந்த வயசுலயே காதலிச்சிருக்கணுமோ அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் அப்பதான். சிறப்பு. 16 வயசுலயும் நம்ம காதல் இல்ல, 11 வயசுலயும் காதல் இல்ல. காதலிச்சிருக்கோம், மறைக்க கூடாது. 30 வயசுலதான் காதல் மலர ஆரம்பிச்சது, அப்படியே அமுக்கிட்டாங்க. அதனால பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது. எடுத்துக்கொண்ட தலைப்புல மிக அருமையா பேசினாரு. நீங்கள் இவற்றை மேம்படுத்தலாம்னு சொன்னா வந்து பாலா பேசும்போது வந்து எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவ்வளவு சிறப்பா இருந்தது. நீங்களே போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னா வந்து உங்களுடைய பேச்சில் நிதானம், தெளிவு, உங்களுடைய உச்சரிப்பு,
எடுத்துக்கொண்ட கருத்தில் நீங்கள் கொடுத்த அந்த கருத்தின் தாக்கம் இவற்றில் நீங்களே போட்டி போட்டுக் கொள்ளலாம். மிக அருமையாக இருந்தது. மற்றபடி பேச்சு தெளிவாக இருந்தது. குரலில் ஏற்ற இறக்கம் இருந்தது. அவையோர் பற்றிய விழிப்புணர்வு மிக அருமையாக இருந்தது. இயல்பாக பேசினார். ஆர்வமூட்டும் வகையில் இருந்தது. நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. அடுத்ததாக நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களை மதிப்பீடு செய்தவர்களின் நேரத்தை குறிப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். மதிப்பீடு செய்த இரண்டு மதிப்பீட்டாளர்களும் குறிப்பிட்ட காலவரையறைக்குள் மதிப்பீடு செய்தார்கள். அஜித் அவர்கள் 3 நிமிடம் எடுத்துக்கொண்டு மதிப்பீடு செய்தார். ஜேபி அவர்கள் 2 நிமிடம் 30 நொடிகள் மதிப்பீடு செய்தார். இருவருமே குறிப்பிட்ட காலவரையறைக்குள் மதிப்பீடு செய்ததால் இருவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். சொல்வேந்தர் அவையில் இருக்கும் அனைத்து சொல்வேந்தர்களும் சிறந்த மதிப்பீட்டாளரை தேர்ந்தெடுத்து எனக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி அனிதா. மதிப்பீடு முடிந்தது. இப்பொழுது இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சொல் கணக்கீட்டாளராக பொறுப்பேற்ற சொல்வேந்தர் ஜெயபிரகாஷ் அவர்களை அறிக்கையை சமர்ப்பிக்க மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். முதன்முறையாக இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சொல் கணக்கீட்டாளராக பொறுப்பேற்றுள்ளேன். இதில் எதுவும் குறை இருப்பின் மன்னித்து விடுங்கள். என்னுடைய முதலில் இலக்கண ஆசான் பற்றிய நான் எடுத்த குறிப்புகளை பற்றி சொல்கிறேன். பாக்யா பேசும்போது தமிழ்ல பேசலாம், பட் என்ற வார்த்தை வருகிறது. ஆனா வட்டார வழக்குகள் நிறைய பயன்படுத்தினார். ஒன்றுக்கும் அப்படின்னாரு, ஒன்றுக்கும் என்று பயன்படுத்தி இருக்கலாம். அதே மாதிரி நம்மால அப்படின்னு சொன்னா நம்மால் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். வச்சோம்னா அப்படின்னாரு, வைத்தோம் என்றால் அப்படின்னு தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். மற்றபடி ஆங்கில வார்த்தை புரோகிராம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார். திட்டம் என்ற சரியான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம். இது அவருடைய இலக்கண குறிப்பு. மற்றவர்களுடைய இலக்கண மதிப்பீடு மன்னிக்கவும், அனிதா தான் ஒன்றுக்கும் என்று பயன்படுத்தினார். இணையர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த வார்த்தை இருக்கிறதா என்று தெரியவில்லை. இணையர் இருக்கிறது என்றால் மன்னிக்கவும். இணையர் என்றால் ஸ்பௌஸ் என்று அர்த்தம். ஆனால் அவர் பயன்படுத்தியது இணையத்திற்காக பயன்படுத்தினார் என்று நினைக்கிறேன். தெரியவில்லை. இணையத்தை சொல்லிவிட்டு இணையருக்கும் கூப்பிடுவோம் என்று அவர் இணையர் என்ற பொருளில் ஸ்பௌஸ் என்ற பொருள் தான் உபயோகித்தார். நன்றி. அதே மாதிரி வட்டார வழக்குகளை பவானி ஆச்சுன்னா என்று பயன்படுத்தினார். அதற்கு ஆனால் என்று பயன்படுத்தி இருக்கலாம். கிருஷ்ணவேணி அவர்கள் சாங் என்ற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தினார். அதற்கு போல் பாடல் என்று பயன்படுத்தி இருக்கலாம். 90s என்று சொல்லிவிட்டு 90களின் குழந்தைகள் என்று மாற்றிக்கொண்டார். மன்னித்து விடலாம். அஜித் நான் ஒன்றும் இலக்கண பிழை என்றும் பார்க்கவில்லை. பாலா அவர்கள் பல்பு என்று வார்த்தையை உபயோகப்படுத்தினார். மின்விளக்கு என்று பயன்படுத்தி இருக்கலாம். ஜேபி அவர்கள் பலமுறை கோல் மற்றும் ஒரு சில ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்பதை நானே பெருமிதத்திடம் சொல்லிக் கொள்கிறேன். அதே மாதிரி பாக்யா அவர்கள் தலைமுறைகளுக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். தலைமுறைக்கு என்றுதான் வரும் என்று நினைக்கிறேன். தலைமுறைகள்ங்கிற வார்த்தை வருமா என்று தெரியவில்லை. பன்மை தலைமுறை என்பதே சரி. தலைமுறைகளுக்கு என்று தலைமுறையாக என்றுதான் கூறுவோம். தலைமுறைகளுக்கு கூற மாட்டோம். இதுதான் என்னுடைய இலக்கண மதிப்பீடு. உபரிச்சொல் மதிப்பீடையும் இப்பொழுதே கூறிவிடுகிறேன். பாக்யலட்சுமி அவர்கள் தயாரிக்கப்பட்ட பேச்சில் இதுல இது என்று 5-6 முறை பயன்படுத்தினார். பாலா பேசும்போது உபரிச்சொல் எனக்கு எதுவும் தெரியவில்லை. நானும் கண்ணை வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தேன். காதும் கண்ணும் பார்த்து கொண்டே இருந்தது. என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாலா அவர்களே, பற்றிமுறை நடுவராயிற்று. உபரிச்சொல் கணக்கீடு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா ஜேபி அவர்கள்? ஓகே என்பது உபரிச்சொல்லா இல்லை ஆங்கில சொல்?
அதை எங்கே சேர்ப்பீர்கள்? இலக்கணத்தில் தான் பொதுவாக சார். இலக்கணத்தில் தான் பொருந்தும். ஓகே. ஓகே என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றி. உபரிச்சொல் கணக்கீடு பாக்யா அவர்களுக்கு முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். தயாரிக்கப்பட்ட பேச்சிற்கு பாலா அவர்களுக்கு எதுவும் இல்லை. இப்பொழுது உடனடி பேச்சில் உபரிச்சொல் கணக்கீடு. அனிதா ஆம் என்பதை 8 முறை. வழக்கம் போல் எனக்கும் அனிதாவிற்கும் தான் போட்டியே நடைபெறும். அதில் இந்த முறை நான் வெற்றி பெற்றேன் என்பதை மீண்டும் பெருமிதத்துடன் சொல்லிக் கொள்கிறேன். நான் 11 முறை. நானே கணக்கெடுத்து 11 முறை. பவானி அவர்கள் ஆம் என்பதை 5 முறையும் சூப்பர் ஸ்டார் என்று கூறினார். அதை தமிழில் உச்ச நட்சத்திரம் என்று கூட கூறலாம். கிருஷ்ணவேணி அவர்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை 2-3 முறை பயன்படுத்தினார். அஜித் 2 முறை பயன்படுத்தினார். பாலா அவர்கள் எதுவும் இல்லை. பாக்யா அவர்கள் உடனடி பேச்சில் 2 முறை பயன்படுத்தினார். இதுதான் என்னுடைய உடனடி பேச்சு மற்றும் இலக்கண குறிப்பீடு. நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. மிக்க நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. இன்று முதல் தடவை அந்த பணியை எடுத்தாலும் மிக சிறப்பாக செய்தீர்கள் என்ற பெருமிதம் கொள்ளலாம் நீங்கள். அதற்காக வரும் வாரங்கள் வரும் கூட்டங்கள் எல்லாம் என்னையே உடனடி கணக்கீட்டாளர் சேர்த்து விடாதீர்கள். இங்கு சில நிரந்தர உடனடி கணக்கீட்டாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களே சிறப்பாக செய்வார்கள். ஆடு சிக்கிவிட்டால் அறுவடை நடந்து கொண்டே ஆம். இந்த 2 பதவிகளுக்கு மட்டும் நாம் ஆட்களை தேடவில்லை, ஆடுகளைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் கூட்டத்தின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் வாருங்கள் அனிதா. யார் எந்த கோப்பையை? வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் இன்று என்னவோ தெரியவில்லை, எல்லாவற்றுக்குமே சமசமமாக இருவருக்கு சம ஓட்டுகள் விழுந்திருக்கிறது. திட்டமிட்ட பேச்சிற்கு இருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பாக்யா அவர்களும் பாலா அவர்களும் சம ஓட்டு விழுந்தது. உடனடி பேச்சிற்கும் கிருஷ்ணாவேணி அவர்களுக்கும் பவானி அவர்களுக்கும் விழுந்தது. அதே போல் மதிப்பீடு செய்பவர்களுக்கும் சம அளவு. நான் முதலேயே வாக்கு போட்டு விட்டேன், ஆனாலும் 6 பேர் வாக்கு விழும்போது அந்த மாதிரி தான் இருந்தது. ஜேபி அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும். இந்த வாரம் அனைவருமே வெற்றி பெற்ற வாரமாக கொண்டாடப்படுகிறது என்று நினைக்கிறேன். கொண்டாடப்பட்ட வாரம். ஆமா, கொண்டாடப்பட்ட வாரம் அப்படிதான் அமைந்தது. நான் என்னவென்றால் இதை உங்களுக்கெல்லாம் தற்படம் எடுத்து அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறேன். புகைப்படம் எடுக்க முடியாது. அதற்கு பேர் என்ன சொல்லுவார்கள்? காப்பி பேஸ்ட் இல்ல. செல்ஃபி என்பதற்கு தற்படம் என்று. ஆமா, செல்ஃபிக்கு தற்படம். இதை செல்ஃபிக்கு தற்படம். இதை எப்படி ஸ்கிரீன்ஷாட்டுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. திரைப்படம் எடுத்துதான் அனுப்ப வேண்டும். நன்றாக இருந்தது. எல்லோருமே அப்படிதான் அனுப்பியிருக்கிறார்கள். எல்லாவற்றிலுமே சம பங்காக 3 என்று விழுந்தது. இதில் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் விழுந்ததால் இன்று அனைவருமே நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி. நன்றி. நகைச்சுவை யாராவது சொல்ல விரும்புகிறீர்களா? எப்பொழுதும் போல உங்களைத்தான் கேட்கலாம் என்று இருந்தோம். வேறு யாராவது சொல்கிறீர்களா? நான் வேணால் நகைச்சுவை என்ற பேரில் 2 ஆரம்பித்து வைக்கிறேன். மீதி அவரவர்கள் யாருக்கு முடிகிறதோ அதை செய்யலாம். இதை தத்துவமாக என்று எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் போர் யுக்தியாக எடுத்துக்கொள்ளலாம். காளையை முன்னால் நின்று தாக்கக்கூடாது. 2 கழுதையை பின்னால் நின்று தாக்கக்கூடாது. 3 கோபமாக இருக்கும் இணையரை எந்த கோணத்திலிருந்தும் முயற்சிக்க கூடாது. அடுத்ததாக வேற என்ன சொல்லலாம்? நேத்து உங்க வாகனத்துக்கு எப்படிங்க விபத்து ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு, அதோ அங்க ஒரு மரம் இருக்கே தெரியுதா அப்படின்னு. தெரியுதுங்க, ஆனா அது எனக்கு நேத்து ராத்திரி தெரியலங்க அப்படிங்கிறாரு. அப்படிதான் விபத்து நடந்துச்சான். அப்பா வந்து பையனுக்கு சொல்லி கொடுக்காரு, யார்கிட்ட பேசினாலும் டா டி போட்டு பேசவே கூடாது. டீடா போட்டு பேசினா அது மரியாதை குறைவு, புரியுதா அப்படின்னு சொல்றாரு. சரிங்க டாடி அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு போறான். இதுக்கு நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு மனைவி வந்து கணவன்கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுங்க? என்னோட அழகான முகமா, அன்பான மனமா, பணிவான குணமான்னு. கணவன் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட சொல்வேந்தரில் இருக்கக்கூடிய கணவர்மார்கள் மாதிரி என்றால், நம் வீட்டில் இருப்பவர்கள் மாதிரி என்றால்,
உன்னுடைய இந்த நகைச்சுவை தான் எனக்கு மிகவும் பிடித்தது என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய நகைச்சுவை நிறைவு செய்கிறேன். இன்று அவையில் இருக்கும் யார் வேணாலும் நகைச்சுவை சொல்லலாம். நான் நகைச்சுவை இதுவரை சொன்னதே இல்லை. சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசையில் நகைச்சுவை சொல்கிறேன். நகைச்சுவையா இருந்தால் சிரித்து விடுங்கள். நகைச்சுவை இல்லை என்றால் என் மனம் புண்படக்கூடாது என்பதற்காகவாவது சிரித்து விடுங்கள். சரிங்களா? அதனால முதல் நகைச்சுவை கடன் வாங்கி சொல்கிறேன். தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியது. ஒரு நேர்முக தேர்வு நடக்கிறது. பலர் வந்திருக்கிறார்கள். எதற்கான தேர்வு என்றால், அவருடைய அந்த கணக்குகளை சரி செய்வதற்காக பல தேர்வுகள் நடக்கிறது. பலர் வந்திருக்கிறார்கள். வந்தவர் பணக்காரர், மிகப்பெரிய பணக்காரர். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சொல்லுவோம் இல்லையா? அதற்கான தேர்வு. மிகப்பெரிய பணக்காரர். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நபர்களுக்கு மேல் நேர்முக தேர்வுக்கு வந்திருக்கிறார்கள். முதல் கேள்வி கேட்கிறார். 10,28,099 28,992 பெருக்க வேண்டும் என்று. 49 பேர், வந்த 50 பேரில் 49 பேர் தாள்களை எடுத்துக்கொண்டு, பேனாவை எடுத்துக்கொண்டு அவர்கள் எழுத ஆரம்பிக்கிறார்கள். என்னென்னமோ செய்றாங்க. ஆனால் ஒருவர் மட்டும் மிகவும் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். அந்த பணக்காரருக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. என்னடா நேர்முக தேர்வுக்காக இத்தனை பேர் அழைத்திருக்கிறோம். ஆனால் ஒருத்தர் மட்டும் இப்படி சும்மாவே உட்கார்ந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட போய் கேட்டிருக்கிறாரு. ஏன் இப்படி சும்மா உட்கார்ந்திருக்கீங்கன்னு. அவர் கேட்ட ஒரே பதில், ஆனால் அவரைத்தான் அந்த பணக்காரர் தேர்வு செய்தார். சும்மா உட்கார்ந்திருந்தவரை. அவர் பணக்காரர் கேட்ட கேள்வி, எதற்காக சும்மா உட்கார்ந்திருக்கிறீர்கள்? அதற்கு அந்த நேர்முக தேர்வாளர் சொன்ன பதில், உங்களுக்கு எவ்வளவு வர வேண்டும் என்று கேட்டார். உடனே நீ தாண்டா என்னுடைய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்று அவரை என்ன சொன்னார், பணியமர்த்தி கொண்டு விட்டார். இதுதான் என்னுடைய குரல். இன்னொன்று நான் சொன்னனா என்னன்னு தெரியவில்லை. இதுவும் கடன் வாங்கி சொல்வது. எனக்கு நகைச்சுவை வராது. எப்பொழுதுமே தீவிரமாக பேசக்கூடிய ஒருவன். அதனால் நகைச்சுவை வராது. இதுவும் கடன் வாங்கி சொல்கிறேன். யாரிடம் கடன் வாங்கினேன் என்று பிற்பாடு கூறுகிறேன். இப்பொழுது கணவன் மனைவி இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். மாமா நீங்க செத்தீங்கன்னா எங்க போவீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன் அவர் சொல்றாரு. சொர்க்கத்துக்கு ஏன் போறீங்க அப்படின்னாக்கா, சொர்க்கத்துக்கு போனாதான் ரம்பா, ஊர்வசி, மேனகை எல்லாம் மாமா மாமா மாமான்னு கூப்பிட வருவாங்க அப்படின்னு. உடனே அவர் மனைவி கேட்டிருக்கிறார், சரி நீ எங்க போவ அப்படின்னாக்கா, நீ நரகத்துக்கு தாம்மா போவ. ஏன்னாக்கா இங்க அவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்க அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சான், போங்க மாமா, உங்களுக்கு இங்கேயும் சொர்க்கம் அங்கேயும் சொர்க்கம், எனக்கு இங்கேயும் நரகம் அங்கேயும் நரகமா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த அம்மா. இதை கூறியவர் ஞானசம்பந்தம் அவர்கள், பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்கள். நன்றி. இன்று அனிதா சொன்ன நாட்களை வைத்தே எனக்கு ஒன்று இப்பொழுது தோன்றியது. காதலர் தினம் ஒரே ஒரு நாள் கொண்டாடுகிறோம். இணையர் தினம் 7 நாள் கொண்டாடுகிறோம் அல்லவா? காதலர் தினம் என்றால் ஒரே நாளில் முடிந்துவிடும். இணையர் தினம் என்றால் 7.5 என்று சொல்லக்கூடியதால் 7 நாள் கொண்டாடுகிறார்களோ என்று எனக்கு தோன்றியது. இது நகைச்சுவையாக இருந்தால் சிரித்து விடுங்கள். வேறு இந்த யாராவது கோணமும் நகைச்சுவை சிறப்பாக இருக்கிறது. சொல்லலாம். நமக்கு நேரம் இருக்கிறது. வேற யாராவது நகைச்சுவை சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லலாம். இல்லை என்றால் அனிதா, பாலா, பாக்யலட்சுமி அவர்கள் கூறிய நகைச்சுவையை சிரித்து விடுங்கள். நகைச்சுவைக்கு தயவு செய்து சிரித்து விடுங்க. சிரித்து விடுங்கள். எனக்கு எது ஞாபகத்துக்கு வருதுன்னா, கவுண்டமணி சொல்லுவாரு, இதை போய் கல்லுல எழுதிட்டு பக்கத்துல நீயே உட்கார்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நகைச்சுவை எழுதிட்டு நம்மளே போய் பக்கத்துல உட்கார்ந்துக்கணும். பாக்யலட்சுமி அவர்களே, சரி, இன்று என்னுடைய பொது மதிப்பீடு. இன்று உடனடி பேச்சாக 2 தயாரிக்கப்பட்ட பேச்சு நம் அவையில் வந்தது. அதுவும் மட்டுமல்லாமல் மதிப்பீட்டாளர் நம்ம எப்பொழுதும் போல கூட்டத்தை ஆரம்பித்தவுடன் பல மாற்றங்கள் அங்கே நடந்தது. பல புது பதவிகளை புது நபர்கள் ஏற்றனர். எல்லாமே உடனடியாக இருந்தாலும் இன்று அனைத்து பொறுப்புகளும் மிக சிறப்பாகவே அந்த பொறுப்பேற்றவர்கள் செய்தார்கள் என்றே சொல்ல வேண்டும். இன்னொன்று, நம் கூட்டம் வர வர மெருகேறிக் கொண்டே வருகிறது.
ஒருவரே பல பணிகளை எடுத்திருந்தாலும் மிக சிறப்பாகவே செய்தனர் என்றே சொல்ல வேண்டும். ஆக மொத்தம் இன்றைய கூட்டம் நேரத்திற்கு தொடங்கி நேரத்திற்கு முடிந்தது என்பது ஒரு மிக சிறப்பான விஷயம் என்று கூறிக்கொண்டு நான் மெய்நிகர் மேடையை தலைவரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. நீங்கள் கூறியது போல் கூட்டம் சிறப்பாக இருந்தது. இதில் என்ன சிறப்பு என்றால், இன்னும் விருந்தினராக இந்த கூட்டத்திற்கு வந்து கூடிய விரைவில் உறுப்பினராக ஆகப்போகும் கிருஷ்ணவேணி அவர்களும் பவானி அவர்களும் உடனடி பேச்சில் வெற்றி பெற்றார்கள். அது இன்று மிகச்சிறப்பு. வாழ்த்துக்கள் இருவருக்கும். மிக்க நன்றி. இவ்வவையில் ஒருவராக இருப்பதை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். நன்றி. மார்ச் முதல் வாரத்திலிருந்து நீங்கள் கூட்டத்தின் உறுப்பினராக சேர்க்கப்படுவீர்கள். மிக்க நன்றி. மிக்க நன்றி. மற்றபடி இன்றைய கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. உடனடி பேச்சாக இருக்கட்டும், உடனடியாக தயாரிக்கப்பட்ட பேச்சாக இருக்கட்டும், அனைத்துமே சிறப்பாக நடைபெற்றது. தினங்களை கூறினார் அனிதா அவர்கள். இவ்வளவு தினங்கள் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு தினங்களை பற்றி கூறினார். நான் முன்னரே சொன்னது போல வாழ்த்து அட்டை தயாரிக்கும் நிறுவனத்தை தயாரிக்கப் போகிறார் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம், அதுவும் வெளிவரும். இத்துடன் இன்ற கூட்டத்தை முடித்துக் கொள்வோம். நான் பதிவை நிறுத்திக் கொள்கிறேன். மற்றபடி பேசலாம்.